திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே உள்ள மங்களம் வேளாண்மை விரிவாக்க நடுவம் முன்பு கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ள நிவாரணத் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கம் எழுப்பினர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வரும் 28ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் தேர்வு பணியில் ஈடுபடவுள்ள ஆசிரியர்களுக்கு நியமன ஆணைகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. தென்காசியில் தேர்வு பணி வழங்குவதில் அதிகாரிகள் ஒரு சார்புடன் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டி மாவட்ட கல்வி அலுவலகத்தை ஆசிரியர்கள் முற்றுகையிட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே முதல்போக நெல் அறுவடை பணிகளில் மஞ்சளாறு பாசன விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். உரிய நேரத்தில் பெய்த வடகிழக்கு பருவமழையால் இந்த ஆண்டு நெல் விளைச்சல் அதிகரித்துள்ளதாக அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தமிழக நிதிநிலை அறிக்கை ஏமாற்றம் அளிப்பதாக திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். பின்னலாடை உற்பத்தி தொழிலை மேம்படுத்துவதற்கான சலுகைகள் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்படவில்லை என அவர்கள் கூறியுள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், 20 ஆண்டு பணிக்கு முழு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவையில் ஓய்வூதியதாரர்கள் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.